வெல்கம் டு நவனிகாஸ் டிஐவை. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதும் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட பாதாம் கூட சேர்த்துக்கலாம், நல்லா ரிச்னஸ் டேஸ்ட் கொடுக்கும். திராட்சை நல்லா பொரிஞ்சு பபிள்ஸ் வரும், அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே கடாயில் தேவைப்பட்டால் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. சேமியாவை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா கரெக்டாக 100 கிராம் இருக்குது. இதை வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வறுக்கணும். சேமியாவோட கலர் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஏலக்காய் ஒரு 5 எடுத்துருக்கேன், அதையும் வறுத்து இடித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் கூட ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. அடுத்து ஜவ்வரிசி ஒரு 1/4 கப் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் வரும். ஜவ்வரிசியை ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 1 நிமிஷம் வறுத்தா போதும். அடுத்து இந்த ஜவ்வரிசியை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம். ஜவ்வரிசியை ஒரு 80% வேக விட்டுருங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க. சேமியா சீக்கிரம் வெந்துடும், அதனால தான் ஜவ்வரிசியை கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேமியா சேர்த்துக்கணும். அடுத்து காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 லிட்டர் சேர்த்துக்கோங்க. பால் சேமியாவோடு நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுறலாம். ரெண்டு நிமிஷம் வேக விட்டதுக்கப்புறம் வறுத்தெடுத்த சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியாவை இந்த மாதிரி வறுத்து சேர்த்தா தான் பாயாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். சேமியாவை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுறலாம். பாருங்கள், பால் நல்லா உறிஞ்சி சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. சேமியா வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி வேக விடுங்க. அடுத்து மீதி இருக்க பாலும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 லிட்டர் வரும். அடுத்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 300 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அடுத்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதை ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பால் பாயாசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.